ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கொள். என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ தலைக்கணமோ இருக்கக்கூடாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த வாராகித்தாய் கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்கணும். யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை. அதனால் தான் சொல்கிறேன் கண்மணியே, நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் அழகிய வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை என்பதை மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ. நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ. நிம்மதியாக தூங்கி எழப்போகிறாய், சந்தோஷத்தோடு தூங்கி எழப்போகிறாய். இந்த வாராகித்தாய் சொல்வதை கேட்டு யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் என் பிள்ளைக்கு நாளை காலையில் கிடைக்கப் போகிறது. இன்று இரவு தூங்கும் முன் வாராகித்தாயே வாராகித்தாயே என் அம்மா என் தாயே என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு நாளை நல்லது நடக்கும். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உன் கையில் கிடைக்கும். உனக்கானது உன்னை தேடி வரும். உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு. எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்து இரு. நீ எதை தேடினாயோ அது தானாக உன்னை வந்து சேரும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு இந்த தாய் தரப்போகிறேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என்று சொல்லட்டுமா? மன நிம்மதிக்காகத்தான் உறவுகளை கடவுள் படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே அந்த உறவுகள் தானே. மற்றவங்க மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும். எப்போதும் நீ நிம்மதியாக இருக்கலாம். தேடினது கிடைக்காதான்னு ஆசை, ஆசை நிறைவேறாதான்னு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம், ஏமாற்றம் தந்த வலியை சுமந்தபடி வாழ்ற மனசு. இதுல எங்கே இருந்து நிம்மதி வரப்போகுது தங்கமே? நான் சொல்வதை கேள், இந்த வாராகித்தாய் சொல்வதை கேள். சிலவற்றை ஆராயாதே, சிலவற்றை ஆராய்ச்சி செய்யாதே. மன நிம்மதி நீங்கிவிடும். மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியில் சொல்லாமல் அழுதவர்கள் தான் இங்கு அதிக பேர் இருக்கிறார்கள். நிம்மதியாக இருக்கும் வயதில் மனைவியை தேடுவதும் மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதும் தான் ஒருவருடைய வாழ்க்கை தேடலாக இருக்கிறது. நிம்மதி என்ற நிழல் உன்னை தொடரும் நிச்சயமாக. நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடத்தில் உள்ளவரை வாழ்க்கையை வெறுப்பதால் ஒருபோதும் நிம்மதி உண்டாகாது, தெரிஞ்சுக்கோ. நிம்மதி தேடிச் செல்லும் நீ எவ்வளவு செலவு செய்தாலும் கிடைக்காத ஒரு நிம்மதியான இடம் இந்த தாயின் கருவறை மட்டும்தான் தங்கமே. என் கண்மணியே, வலிகளை மறைத்து சிரித்து வாழ பழகு. ஆறுதல் என்ற பெயரில் வலியை அதிகப்படுத்த உன்னை சுற்றி ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே சரி செய்த முயற்சி செய்துக்கோ. அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் சொல்லும் பக்குவம் உனக்கு இருந்தால் வாழ்க்கையில் எதையும் என் பிள்ளையான நீ கடந்து சென்று விடுவாய். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகும். உன்னுடன் பேசுவது மட்டும்தான் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். அதிலும் எப்போதும் ஆறுதல் என்றால் நான் என்ன செய்வேன்? தனித்து நின்றாலும் ஒரு சிலதுக்கு பொருள் உண்டு தங்கமே. தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கு நிழல் கொடுக்கத்தானே செய்யும். தனியாக நின்றாலும் என் பிள்ளையான நீ கலங்கக்கூடாது. நான் சொல்வதை கேள், இந்த வாராகி சொல்வதை கேள். வலிகளை தரும் உறவுகள் வேண்டாம், ஆறுதல் தரும் தனிமையே போதும் உனக்கு. காயங்கள் இல்லாமல் கனவு கண்டு விடுவாய். ஆனால் வலிகள் இல்லாமல் உன்னால் வெற்றி காண முடியுமா சொல்? பொய்யான அன்புக்காக ஓடியது போதும். இனி ஊர் ஓட்டம், வாழ்வின் லட்சியத்தை நோக்கி ஓடு. செய்த பாவங்கள் நிச்சயமாக கேள்வி கேட்கும். செய்த புண்ணியங்கள் நிச்சயமாக உனக்கு பதில் சொல்லும் தங்கமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? பாம்பானது தன் தோலை எத்தனை முறைதான் உரித்தாலும் அது எப்போதும் பாம்புதான். சில நபர்களை உன் வாழ்க்கையில் மீண்டும் அனுமதிக்கும் முன் இதனை நினைவில் வச்சிக்கோ. ஆறுதல் சொல்லும் உறவே, ஆறுதல் சொல்லும் உறவே, உன்னை சுற்றியுள்ளும் உறவே, நட்பே அளவைத்தால் யாரிடம் செல்வாய் ஆறுதலை தேடி? கவனமாக இருந்துக்கோ. குள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு குழி பறிக்க இல்ல, அடுத்தவர் பறிக்கும் குழியில் நீ விழாமல் இருக்க. வாழ்க்கை உன்னை அலைவைப்பதற்கு 100 காரணங்கள் என 1000 காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது என்று காட்டு.
மனசு காயப்பட்டால் நீ பிடித்தவரிடம் ஆறுதல் தேடலாம். ஆனால் பிடித்தவர்களை காயப்படுத்தினால் யாரிடம் போய் நீ ஆறுதல் கேட்பாய் சொல்? நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில். உன் வாராகி தாய் ஏன் இதற்கு இப்படி பேசுகிறேன் என்று கேட்கிறாயா? கோழையாக இருந்து விடுகிறாய். கோழையாக தன்னந்தனியாக இருமாப்போடு இருந்து விடுகிறாய். கவலையை தூக்கி உன்னுள் திறமை எக்கச்சக்கம் இருக்கிறது. என் பிள்ளையை பற்றி எனக்குத்தான் தெரியும். தனிமையில் போராடு, தப்பில்லை. தனிமையில் ஒதுங்கி இருக்காதே. வாழ்க்கை போராட்டம்தான். போராட்டமே வாழ்க்கைதான். அதில் துணிச்சலோடு செயல்படு. அதில் துணிச்சலாக எதிர்கொள் எதையும். நிச்சயமாக உனக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா நீ நல்ல பிள்ளை. உன் மனம் எனக்கு தெரியும். இந்த வாராகி தாய்க்கு வாழ்க்கையில் அன்பை தருபவரை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கே எக்கச்சக்க பேர் இருக்கிறார்கள். உனக்கு ஆறுதல் கூற இயலவில்லை. என்னால் உன் வழிகளையும் விதனைகளையும் உணர்ந்ததால் என்னால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அடைய வேண்டிய இலக்கை மட்டும் நீ அவசியம் அடைந்துதான் ஆகணும். அந்த செல்லும் பாதையில் பாதை கடினமாக இருந்தாலும் நீ சென்றுதான் ஆகணும். ஏன்னா உன் லட்சியத்தை நீ அடையணும். தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் மற்றவங்களுக்கு புதியதாக இருக்கிறது. அது மனமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லை தங்கமே. உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படி பேசுவார்கள் தெரியுமா? வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இந்த சுற்றியுள்ள மனிதர்களிடம்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு திமிர் இருக்கட்டும். உனக்கு தப்பில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போகணும் தங்கமே. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன் வாராகி தாய் ஒருவர் உன்னை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இரு. ஏன்னா பல 1000 ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு தான் சத்தம் அதிகமாக இருக்கும். எந்த அவமானத்தையும் வலியாக எடுத்துக்கொள்ளாதே, பாதையாக எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய், சோதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அப்படியென்றால் நீ பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். இதை தெரிஞ்சுக்கோ. நல்லவர்களிடம் பழகினால் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். கெட்டவர்களோடு பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டால் கடவுளுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நிச்சயமாக நீ ஆலயத்திற்கு செல்வாய் தங்கமே. தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சென்றும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நெல். தப்பில்லை. உன் வாராகித்தாய் சொல்வதை கேள். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல தங்கமே, அல்ல. இந்த தாய் சொன்னதை முழுவதும் கேட்டாய் தானே? திரும்ப திரும்ப கேளு தங்கமே. உன் மனம் பக்குவப்பட்டு விடும். என் பிள்ளை பற்றி தான் சொல்கிறேன். என் பிள்ளைக்குத்தான் எப்படி இருக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்து சொல்லியிருக்கிறேன். இது தப்பில்லை. நல்லதை சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைக்கு. என் பிள்ளையான நீ என் சொல் பேச்சு கேட்டு நடப்பாய் என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக இப்போது மன நிம்மதியோடு தூங்கு. நாளைய விடியலில் உனக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் கிடைத்து கொண்டிருக்கிறது. நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே. நாளைய விடியலுக்காக எதிர்பார்த்து காத்திரு, மகிழ்வோடு காத்திரு. இப்போது தூங்கி எழு. ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி.